எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 7 நம்ம எல்லாம் கேட்டோம். நரேந்திர தூங்குறதா டாக்டரெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடியாகி தூங்காமல் ரொம்ப பலமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் சுற்றி வர பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாகம் 8 கேட்போம். நன்றி. தங்காளம்மா வீடு. நரேந்திரன் அறையில் தொலைக்காட்சி பெட்டி வாங்கி வச்சிருக்காங்க. அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒருவர் வந்திருக்காரு. அவரு கூட தங்காளம்மா பேசிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் தங்காளம்மா பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் பேசிட்டு இருக்காங்க. பெரிய மருமக, ஐயோ என்னது இது, இவ்வளோ பெரிய ரேடியோ பொட்டியா? இதை நாம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த ரேடியோ பொட்டியில் எல்லா நாட்டுதும் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சின்ன மருமக, ஐயோ அக்கா கத்தி பேசாதீங்க, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க, மெதுவா பேசுங்க. அது இருக்கட்டும் விடு, இந்த ரேடியோ பொட்டி புதுசா வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ மறுபடியும் அது ரேடியோ பொட்டின்னு சொல்லாதீங்க, அது தொலைக்காட்சி பெட்டி. தொலைக்காட்சி பெட்டினா அப்படின்னா என்ன அப்படின்னு பெரிய மருமக கேட்க, அதுக்கு சின்ன மருமக, ஐயோ நீங்க முதல்ல கத்தி பேசாம மெதுவா பேசுங்க, மானம் போகுது அப்படின்னு சொல்ல, ஏ என்னப்பா இங்க பாரு, இது ரேடியோ பெட்டி தானே? இல்ல இது தொலைக்காட்சி பெட்டி. அப்படியா? அப்ப இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்கறது இல்ல, பார்க்கலாம். கேட்கறது பார்க்கறது ஓடுறது ஒடியாடுறது எல்லாமே அந்த இல்ல 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 ஓடுறது ஒடியாடுறதா அப்படின்னு அந்த பெரிய மருமக கேட்க, அதுக்கு சின்ன மருமக, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்களே அது, ரேசு குதிரை ஓடுறாங்களே அது, இது எல்லாமே இதில் பார்க்கலாம். கதாநாயகன் கதாநாயகி, சினிமா படம், சினிமா படத்தில் வர பாட்டு, நகைச்சுவை எல்லாமே இதில் பார்க்கலாம், செய்தி முதல் கொண்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பெரிய மருமக, ஆஹா அப்படியா, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே உலக செய்தி எல்லாத்தையும் கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்ல, காட்சி பெட்டிய ரெடி பண்ண வந்தவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா எல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க பார்த்து எதனா கவனிச்சிங்கன்னா அப்படின்னு தயக்கத்தோட நிக்க, தங்காளம்மா அடியே சின்ன மகளே அப்படின்னு கூப்பிட, உடனே சின்ன மருமக அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையில் இருக்கிற பணத்தை கொடுக்க, தங்காளம்மா பார்த்துட்டு புன்னகையோட அதை வாங்க, அதுக்கு அதை ரெடி பண்ண வந்தவர், பாரா இப்படியெல்லாம் மாமியா மருமக இருக்கீங்களா, சின்ன மகளேன்னு கூப்பிட்ட உடனே அவங்க பணத்தோட புரிஞ்சுட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அமையறதெல்லாம் அபூர்வம்தான் இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜில்லாவில் அழகிய புதுமை தியேட்டர் ஸ்டுடியோவில் பேசிட்டு இருக்காங்க. அங்க ரிஹர்சலும் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க 2 பேர் ஸ்டுடியோக்கார் பெரியவரும் அங்க உள்ளவரும் பேசிட்டு இருக்காங்க. தியேட்டர் முதலாளியின் மகன் மேனேஜர், உங்ககிட்ட அப்பா ஒன்று சொல்ல சொன்னாரு, சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க பெரியவருடைய பையன் ஒரு
ஒரு 4 பேர் வரதா சொல்லியிருக்காங்க இங்கே ஸ்டுடியோவுக்கு. அவங்க இங்கிருந்து அப்படியே சென்னப்பட்டணம் போகணும். ஒரு நல்ல ஜீப்பும் கைடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒருத்தர் வேணும். அது யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு அப்பா கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, அண்ணா இதுக்குப்பா இவ்வளோ தயக்கம் எதுக்கு? நீங்கள் இதை 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஏன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு மேனேஜரு இப்போவும் ஒன்றும் இல்லை, நேரில் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல, இல்லை ட்ரங்காலேயே பேச முடிஞ்சா பாரு, ஏதாவது முடியுமா அப்படின்னு கேட்க, முயற்சி பண்ணுறேண்ணா. என்ன முயற்சியா? இது சரி வராது, இது சரியே வராது. நீங்கள் நேர்லேயே போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க மேனேஜரு அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா அப்பா என்ன பொழந்துருவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு 2 பேரும் சிரிச்சுட்டு, இல்லைண்ணா கண்டிப்பாக நான் நேர்லேயே போய் கூப்பிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பெரியவர் வர்றாரு. வந்து 2 பேர்த்துக்கிட்டையும் பேசுகிறாரு. நான் தேட்டர் முதலாளிக்கிட்ட ட்ரங்கால பேசினேன். அவர் நம்பிக்கையான ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பரிச்சயமான பையன்தான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் நல்லா நம்பிக்கையான ஆள் தான். ஆனால் என்ன ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியாப்பா, அப்போ நமக்கு வேலை கம்மின்னு சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நம்ம ட்ரங்காலேயே பேசி வர வைப்போம். நீங்கள் இவங்கள வர சொல்லிடுங்க, இவங்கள வர சொல்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஆள் அனுப்பிவிடுங்க, நம்ம இங்கே ட்ரங்க் கால் பண்ணி பேசி முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு சொல்ல, மேனேஜர் சரிதானே? சரிங்க ஐயா அப்படின்னு சொல்ல, தங்காளம்மாவும் தங்காளம்மா 2 மருமகளும் 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கப்புறம் முனிசும் வைரவாவும் வராங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி மகளுங்களா, இந்த புதுசா டிவி வந்திருக்குல்ல, அதில் ஏதாவது செய்தி பார்த்தீங்களா? ஏன் அதுக்கு என்னப்போ செய்திக்கு அப்படின்னு பெரிய மருமக கேட்க, இவ வேற நீ சொல்ல சின்ன மகளே அப்படின்னு தங்காளம்மா கேட்க, செய்தியெல்லாம் பார்த்தாத்த, நீங்கள் தான் கரெக்டாக செய்தி போடுற நேரம் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிட்டீங்க. வெள்ளிக்கிழமை ஒளிவு போடுறாங்க, அதுக்காச்சும் இருங்க. அப்புறம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் படம் போடுறாங்க, அதுவும் பார்க்கலாம். அதுக்கு பெரிய மகா, படம் போடுறாங்களா, படம் பார்க்கலாமா எப்ப ஆச்சரியமா பெரிய மக பேச, அப்போ வைரவாவும் முனிசும் வராங்க. அம்மா ஒரு நல்ல செய்திமா. சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரியவர் சின்னவருக்கு வாத்தியார் உத்தியோகத்துல இருந்து ப்ரமோஷன் கிடைச்சி பெரிய வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்ல, ஓ சாதாரண வாத்தியாரா இருந்து இப்ப ஸ்பெஷல் வாத்தியார் ஆகிறாரா அப்படின்னு சொல்ல, இன்னொரு, அம்மா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எங்களை பெருசு வர சொல்லியிருக்கு, நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காலையில் தான் வருவோம், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுப்புலட்சுமி அம்மாவும் ராஜம்மாவும் வராங்க. அவங்களும் இவங்க கிட்ட பேச, சுப்புலட்சுமி அம்மா வாங்க வாங்க, தங்காளம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், சாப்பிட்டீங்களா? இல்லை இனிமேல் தான் அப்படின்னு சொல்ல, 2 மருமங்களும் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவோம், நீங்கள் எப்போ இனி அங்கே போய் கடையெல்லாம் மூடிட்டு அப்புறமா சாப்பிட்றது, அதுக்கு இங்கேயே சாப்பிட்றலாம்ல அப்படின்னு சொல்ல, தங்காளம்மா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? நீங்கள் இந்த நேரத்தில் சாதாரணமாக கடையை விட்டுட்டு வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுப்புலட்சுமி அம்மா, பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா இஷ்டப்படி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, சரி பரவாயில்ல, எனக்கு 2 பொன் குழந்தை அப்படின்னு அவங்கள எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா
மருமகனுக்கு தம்பி இருக்கான், ராஜமாவை கட்டி வைங்கன்னு சொல்லி ஒரு தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. நாளை கழித்து நல்ல முகூர்த்தம் இருக்குது, உடனே சொல்லுங்கன்னு தடபுடலாம் அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு திக்கு தெரியல. அதான் உங்ககிட்ட பார்த்து பேசினா எதுவும் யோசனை கிடைக்குமோ அப்படின்னு பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. மீண்டும் அவளும் கவிதை 3 பாகம் 9 நாம் கேட்போம். நன்றி.